அப்படி என்னதான் பெரிய சிதம்பர ரகசியமோ ரெண்டு பேருக்கும் இடையில? என்னையா விரட்டி விடியா பவி? பார்த்துக்கிடியே, என்னையும் மல்லியும் பிரிக்கிறதுக்கா பிளான் போடியா நீ? நைஸா என்ன துரத்தி விட்டுட்டு நீ மல்லி கூட ஃப்ரெண்ட் ஆயிடலான்னு பார்க்குறியோ? விட்ட மாட்டேன்ட்டி உன்னை. பெரிய இவா இப்போ வந்தவா என்ன துரத்தி விட்டுட்டு தனியாக மல்லிக்கிட்ட பேசணுமா? எவ்வளோ துமுறு இருந்தா அப்படி சொல்லுவா? ஐயோ, இங்கே நடந்துட்டு இருந்த பிரச்சனையில் ஒன்றை மறந்துட்டேனே. இதை எப்படியாவது இன்னைக்கு ஆதிக்கிட்டே சேர்த்துடணும். இதான் சரியான நேரம். மல்லி வேற இல்லை, இப்போ போய் இதை ஆதிட்ட கொடுத்துட்டு வந்துடலாம். ஐயோ, கொடுக்கத நினச்சாலே பயமாக இருக்கு. பரவாயில்ல, அதான் அவியலே நம்மளை லவ் பண்ணின்னு சொல்லிட்டாவெல்லாம், வேற எதுக்கு பயந்துட்டு கிடக்கணும்? அம்மா தாயே, யார் கண்ணிலே மாட்டிடாமல் கொடுத்துடணும். என்ன ஆதி, என்ன மல்லிகிட்டேருந்து ஒரு பதில் கூட வரல? இவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றிருக்கா, ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல வரலையே. பிரச்சனைக்கு காரணமே நான் தானல, அந்த கோபமும் இருக்கும்ல அவளுக்கு. நானே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு அந்த காடை அவள் கையிலே கொடுத்துருக்கணும். பாரு, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு. சரி விடு, அதான் எல்லாம் சரியாயிட்டுலாம். இப்போ நம்மள மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. நான் என் மனசில் இருக்கதை சொல்லாட்டியும் பவி எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். பார்ப்போம், மல்லி என் லவ்வை புரிஞ்சுக்கிடியாளா இல்லைன்னா இன்னும் கோவத்தில் தான் இருக்காளான்னு. நம்ம வேணா அவள் கிளாஸில் போய் அவட்ட லேசாக பேசி பார்ப்போமா ஆதி? வேண்டாம்ல, இன்னைக்கு வேண்டாம். ஏற்கனவே பெரிய பிரச்சனை வந்து ஓஞ்சிருக்கு. இதுக்கிடையில் நம்மளும் அவள் கிளாஸ் தேடி போனோன்னு வெயி, ஸ்டாஃப் யாராவது பார்த்தாவ அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான், இன்னைக்கு வேண்டாம். ஆமாம், நீயே யாருக்கும் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொன்னியே, பண்ணிட்டியா இப்படி? ஆட போல, நீ வேற எவாட்ட போய் சொல்லனே தெரில. எவ்வளோ பார்த்தாலும் முறைக்கல. நம்ம ஒரு ஹீரோ ரேஞ்சுக்கு ரொமான்டிக்காக லுக்கூட்டா, அவ்வளோ என்னடானா வில்லி ரேஞ்சுக்கு முறைக்கல செய்யல்வே. இவ்வளோள்கிட்ட போய் என்னத்தை ப்ரப்போஸ் பண்ண? அதையும் மீறி ப்ரப்போஸ் பண்ணான்னு வாங்கி கடைசியில் செருப்படி தான் வாங்கிட்டு வரணும். அதான் அந்த வருஷம் மட்டும் வேலண்டைன்ஸ் டேக்கு லீவ் விட்டுறலான்னு இருக்கேன். இவனுக்கு வேற வேலை இல்லை, பார்த்தாலும் ஆதி கூடயே தான் இருக்கான். ஒட்டு புல்லு ஒட்டிக்கிட்டே திரியுது பாரு. இவனுக்கு வேற ஃப்ரெண்ட்ஸா இல்லை, வேற இவன் கூட போய் திரிய வேண்டியதானே. சே, இப்போவாது ஆதியை தனியாக பார்த்து இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலான்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, இவனுக்கு தான் ஒரு விதத்தில் நல்லது தான். அப்போ தான் யாராவது வந்தாலும் பார்த்து சொல்லுவான், நம்ம போய் கொடுப்போம். பேசாம நீ காலேஜில் போய் ஏதாவது பிள்ளைகளை ட்ரை பண்ணலை? அங்கே தான் நிறைய ஊரில் இருந்து சூப்பராக பிள்ளைகள் வரும். ஆமால, நம்ம இருக்க அழகுக்கு நமக்கு இந்த லோக்கல் பிள்ளைகள்லாம் செட் ஆகாது பார்த்துக்க. ஏதாவது சூப்பராக கலராக மலையாளி பிள்ளையாக பார்த்து லவ் பண்ணணும், சும்மா ஜம்முன்னு இருக்கும்ல. ஐயோ, கிட்ட வர வர பயமாக இருக்கே ஆதி. ஐயோ, வேற சொல்லி கூப்பிட்டா எதை நினைப்பாவளோ? எப்படி கூப்பிட? லேய், அங்கே பாரு, மல்லி ஃப்ரெண்டு வந்திருக்கா. யார்ல? ஓ, இவளா? என்ன சோவாரி இந்த நேரத்தில் இங்கே வந்து சோவாரிட்டு இருக்கா? என்னதான் இப்படிலாம் கூப்பிடாதாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல. எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது சோவாரிட்டே தெரியவள, சோவாரின்னு கூடாம வேற எப்படி கூப்பிடுவாங்களாம்? அடடே, இங்கே பாரு ஆதி, கிஃப்ட்டு. ஓ மை காட், எனக்கு புரிஞ்சு போச்சு. சாரி சுருதிமா, உன்னை தெரியாமல் சோவாரின்னு சொல்லிட்டேன். நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்கான்னு தெரியாமல் உன்னை ஏசிட்டேன்னு செல்லம். சாரி செல்லம். என்ன சுருதி, நீ சுபாஷை லவ் பண்ணுறியா? இல்லை சுபாஷு, சூப்பர்ல, வாழ்த்துக்கள். என்ன வாழ்த்துக்களா? கிஃப்ட் கொடு சுருதி. இல்லை இல்லை, இது. அட என்ன நீ இவ்வளோ தூரம் கிஃப்ட் கொடுக்கணும்னு தேடி வந்துட்டு இப்போ கொடுக்கறதுக்கு தயங்கிட்டு இருக்கா? என் ஃப்ரெண்டுக்கு தானே கொண்டு வந்திருக்கா, அப்புறம் என்ன தைரியமாக கொடு. ஓ, நான் நிற்கேன்னு வைக்கப்படுறியா? சரி சரி, நான் போகிறேன், நீங்கள் ரெண்டு பேரும் பேசுங்க. இல்லை இல்லை, நில்லுங்க ஆதி. அட என்ன சுருதி நீ, அவன் தான் டீசெண்டாக ஒதுங்கி போகிறாங்களா, விடு அவனை. நீ சொல்ல வந்ததை தைரியமாக சொல்லு. ஓ, மனசில் இவ்வளோ ஆசையை வச்சுட்டு இத்தனை நாள் ஏன் என்கிட்ட சொல்லாமல் இருந்தா? ஐயோ, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் இதை உன்ட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ, இப்போ நான் என்னத்தை சொல்ல இவன்ட்ட? இவன் வேற ஒன்றும் புரியாமல் பைத்திய மாதிரி என்னத்தெல்லாமோ பேசிகிட்டு இருக்கான். ஆதி வேற நைஸாக நழுவிட்டவ. சொல்லு சுருதி, உன் வாயிலிருந்து நான் அதை கேட்கணும். கிஃப்ட் கொடுத்தா மட்டும் போதுமா? உன் மனசில் இருக்கிறத டெல் மீ. ஆமாம், எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா கேளு. இல்லை, அன்னைக்கு மாலா ஆண்டி வீடு பால் காய் பண்ணைக்கு நீங்களும் ஆதியும் வெளியே நின்று பேசிகிட்டு இருந்தியெல்லாம். என்ன பேசிகிட்டு இருந்தோம்? ஆதி கூட யாரையோ லவ் பண்ணியதா சொன்னாவல்ல. ஓ ஆமாம் ஆமாம், அதை கேட்குறியா? அன்னைக்கு அந்த பால் காய் வீட்டுக்கு வர்றதுக்கு காரணமே உன் ஃப்ரெண்டு தான். யாரு? ஏன் ஃப்ரெண்டா? ஆமாம், நீ எப்பவும் சுற்றிட்டே இருப்பிய ஒருத்தி கூட, மல்லி, அவள் தான். அவளுக்காண்டி தான் அன்னைக்கு அந்த பால் காய் வீட்டுக்கே வந்தான். என்ன சொல்கிறீங்க? மல்லிகாண்டியா? ஆமாம், அவளை ஒரு வருஷமாகவே என் ஃப்ரெண்டு சின்சியராக லவ் பண்ணிகிட்டு இருக்கான்.
என்ன சொல்றீங்க நீங்க? லவ் பண்றாங்களா? ஆமா, உனக்கு தெரியாதா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. ஆதி நிஜமாவே மல்லியை லவ் பண்ணி அவ்வளோ? நீங்க ஏதோ தெரியாம சொல்றீங்கன்னு நினைக்கேன். உங்க ஃப்ரெண்ட் அப்படியெல்லாம் பண்ணி ஆளு கிடையாது. அட என்ன சுருதி நீ? அவன் கூடவே சுத்திட்டு இருக்கேன், எனக்கு தெரியாத அவனை பத்தி? இன்னைக்கு கூட அவட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்காக தான் அவ பேக்ல கார்டெல்லாம் வச்சு சேர்ட்ட மாட்டினால. எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா நீ. என்னது, அந்த கார்டை வச்சது ஆதியா? அதை பவில வச்சதா சொன்னா? பாவி கிட்ட கொடுத்து வைக்க சொன்னதே என் ஃப்ரெண்டு தான். அடி பாவிகளா, 2 பேரும் சேர்ந்து எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டீல. நான் தான் அப்ப இவ்வளவு நேரம் தப்பா புரிஞ்சிட்டு இருந்தேனா? என்ன ஆச்சு சுருதி? ஒன்றும் இல்லை, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளாஸ்க்கு போகிறேன். ஏய் நில்லுடி, கிஃப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போகிற. அப்படியே அந்த 3 வார்த்தையும் சொல்லிட்டு போ சுருதி. ஏய் வெக்கப்பட்டுட்டு போகிறா போல. கள்ளி, இவ்வளோ நாள் மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு எப்படி நடிச்சிருக்கா பாரு நம்மகிட்ட. லே, என்னல போயிட்டாளா? என்னலாம் சொன்னா? கிஃப்ட்டை தந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாளா? இல்லை ஆதி, கிஃப்ட்டை தந்துட்டு வெக்கப்பட்டுட்டே போயிட்டா. சரியான ஆளுதாம்ல நீ. பாத்தியா, ஒருத்தையும் ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தா, கடைசியில் சரியான ஆளை தான் பிடிச்சிருக்கா. நானும் இதை நினச்சே பார்க்கல ஆதி. இவ்வளோ நாளாக மனசில் ஆசையை வச்சுக்கிட்டு தான் வெளியே என்ன பிடிக்காத மாதிரி எப்படி நடிச்சிருக்கா பார்த்தியா? அவ்வளோ ஆசை இருந்தனால தான் நீ லேசாக ஏசதுக்குள்ளே அவளுக்கு அவ்வளோ கோவம் வந்திருக்கு. ஆமாம் பார்த்தியா, எனக்கும் அவளை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஆதி. ஆனால் கொஞ்சம் ரவுடி மாதிரி சுற்றிட்டு தெரிஞ்ச உடனே தான் எனக்கு கொஞ்சம் கோவம் வரும். அதெல்லாம் ஒரு வயசு வரைக்கும் அப்படி இருக்கும்ல. கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்துட்டுனா அவளே சரியாயிருவா. ஆமாம் ஆமாம், பார்ப்போம். சரி சரி, இன்னைக்கு உனக்கு ப்ரப்போசல்லாம் வந்திருக்கு, ட்ரீட் வச்சிரு. சரியா? ட்ரீட்டு தானே, வச்சுட்டா போச்சு. நான் உங்களை எவ்வளோ நம்பினேன் ஆதி, இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களா? அப்புறம் எதுக்கு ஆதி இப்படி பண்ணீங்க? நான் போகும்போது வரும்போதெல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறதும், உங்கள் கடைக்கு வந்தப்போ எனக்கு சாக்லேட் கூட கொடுத்தீங்களே ஆதி. ஓ, அப்போ அன்னைக்கு மல்லிக்கும் சாக்லேட் கொடுத்தது? ஐயோ ஐயோ, சே. அப்போ நிஜமாவே நீங்கள் மல்லியை தான் லவ் பண்ணியிருக்கீங்க. அவளுக்காண்டி சாக்லேட் கொடுத்ததும், அவளை பார்க்கறதுக்கு பால் காப்பி வீட்டுக்கு வந்ததும் எல்லாமே அவளுக்காண்டி தான், எனக்காண்டி இல்லைல்ல. இங்கிலீஷ் சார லீவ் போட வச்சதுக்கு கூட அவ தான் காரணம் இல்லை. ஐயோ ஐயோ, எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருந்திருக்கேனே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் ஆதி. எப்படி நான் உங்களை மறக்க போறேன்னு தெரியல. அப்படி என்கிட்ட இல்லாதது என்னது மல்லிகிட்ட பார்த்தீங்க? எப்போ பார்த்தாலும் அவள் உங்கள் மேலே எரிஞ்சு தானே விழுவா. அவளை போயா லவ் பண்ணுறீங்க நீங்கள்? இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. இந்த பவி கூட இதுக்கு தான் மல்லிகிட்ட தனியாக பேசணும்னு சொல்லியிருக்கா. வரட்டும் 2 பேரும். வேண்டாம் வேண்டாம், எதுவும் கேட்கக்கூடாது. மல்லியாவே இதை பற்றி நம்மகிட்ட சொல்லிடலான்னு பார்ப்போம். அவளும் ஆதியை லவ் பண்ணியான்னா கண்டிப்பாக நம்மகிட்ட சொல்ல மாட்டா. அப்படியே ஆதி மேலே அவளுக்கு எதுவும் ஆசை இல்லைன்னா கண்டிப்பாக நம்மகிட்ட சொல்லுவா. என்னடி, ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதி முடிச்சிட்டியா? என்னாச்சு இவளுக்கு? ஏய் சுருதி, ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியான்னு உன்கிட்ட தான் கேட்கேன். முடிச்சிட்டேன். முடிச்சிட்டியா? அப்போ சரி. ஆமாம், பவி கொண்ட என்ன சொன்னா? அவளா? அது ஒன்றும் இல்லட்டி, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன நீ அவட்ட இனிமேல் பேசவே கூடாதுன்னு சொன்னா? வேற இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்திருக்கா? அது ஒன்றும் இல்லை சுருதி, அந்த காடை என் பேக்கில் வச்சாலாம், அதுக்கு தான் சாரி சாரின்னு திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு இருந்தா. ஓ அப்படியா? ஆமாட்டி. சரி சரி. ஆமாம், நீ என்ன சந்தேகமாகவே பார்க்கா? இல்லை மல்லி, இப்பெல்லாம் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரியல. என்னட்டி, நான் சொன்ன பிறகு உனக்கு நம்பிக்கை இல்லையோ? அப்படி இல்லை மல்லி, ஒன்றும் சொல்லலை, நான் சும்மா பொதுவாக சொன்னேன். சரி விடு, நாளைக்கு ஸ்கூலில் கட்டை போட்டு வைக்கலாம். சேருவோமா? நம்ம 2 பேர் பேரையும் போய் கொடுத்துட்டு வரட்டா? என் பேரை ஒன்றும் கொடுக்காண்டா, நீ வேணா சேரு. ஏன் டீ? வேண்டாண்ணா விடு மல்லி. சரி சரி, நீ ஏதோ மூட் அவுட்டில் இருக்க மாதிரி தெரியுது, நான் போய் என் பேரை மட்டும் கொடுத்துட்டு வரேன். நீயும் வர வர என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல மல்லி. உனக்கும் லவ் வந்த உடனே நான் தேவையில்லன்னு ஆகிட்டேன். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், நீ அது சந்தோஷமா இரு. மேம் பிரியா 11th ஸ்டாண்டர்ட் பேச்சு போட்டி. ஓகே, நெக்ஸ்ட் ஜெசிகா 10th ஸ்டாண்டர்ட் கட்டுரை போட்டி. ஐயோ, என்ன இது லைன் இவ்வளோ பெருசா இருக்கு? ஐ நம்ம ஆளு மலி பேர் கொடுக்கே வந்தா.
ஏன் பின்னாடி நிக்கா? வா, முன்னாடி நான் உனக்கு இடம் தரேன். இல்ல வேண்டாம், நான் இங்கேயே நிக்கேன். பேசாம அமைதியா இருங்க. டீச்சர் வேற சத்தம் போட்டுட்டு இருக்காவ. வா மல்லி. கிளாஸ்க்கு வேற நேரம் ஆயிட்டு இருக்கு. பேசாம இவன் முன்னாடியே போய் நிப்போம். ஏன் மல்லி யோசிச்சுட்டே இருக்கா? லைன் போயிட்டே இருக்கு பாரு. வா சீக்கிரம். சரி வாரேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னல? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஆள் மாதிரி தெரியலையோ? நீங்க பாட்டுக்கு வந்தியே, அந்த பிள்ளைய கூப்பிட்டிய, உங்க முன்னாடி நிக்க வச்சிருக்கிறிய. என்ன எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? தெரிஞ்ச பிள்ளையாச்சானே அந்த ஒரு பிள்ளைக்கு தானே இடம் கொடுத்தேன். அதுக்கேம்ல இந்த ஒருத்த வரா? அது சரி, அப்ப நானே எங்க கிளாஸ்ல உள்ள பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வந்து எனக்கு தெரிஞ்ச பிள்ளைகள் என் முன்னாடி விடட்டா? நல்ல கதையா இருக்குனே உங்க கதை. நான் பாட்டுக்கு பேசாம பின்னாடியே நின்றுப்பேன். இப்ப தேவையில்லாம ஒரு சண்டை. நீ எதுக்கு மல்லி டென்ஷன் ஆவியா? நான் பாத்துக்கிட்டேன் இவனை. அந்த பிள்ளை பக்கத்துல தான் உங்களுக்கு நிக்கணும்னா நீங்க வேணா பின்னாடி போய் நில்லுங்க. அதென்ன எங்களெல்லாம் பின்னாடி தள்ளிட்டு நைஸா அந்த பிள்ளைய கூட்டு முன்ன விடுறிய? கர்மம் கர்மம், இதெல்லாம் தேவையா? இப்போ உனக்கு என்னல பிரச்சனை? எனக்கு தெரியாது. அந்த பிள்ளை இப்போ உங்க முன்னாடி நிக்க கூடாது. மொப்பனே, டீச்சர் இருக்காவன்னு பார்க்கேன். இல்லைன்னா இப்போ உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போய் தொலை. நீயே போய் முன்னாடி நில்லு. எங்கள் 2 பேருக்கும் வா முன்னாடி நிற்கணும்னு அவசியம் இல்லை. அது உங்க பிரச்சனை. நீங்க எங்கேயுமே நில்லுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் பாட்டுக்கு பேசாம பின்னாடியே நின்றுப்பேன். சாரி மல்லி, நான் உன்னை வெயிட் பண்ண வைக்காண்டாமேன்னு இப்படி பண்ணேன். இன்னைக்கு பார்த்து இந்த லொட்டு லொசுக்கு பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டியதாயிட்டு. சரி, நீ அவன் பின்னாடி நில்லு, நான் உனக்கு பின்னாடி நிற்கேன். சரி. பிச்சுமணி 10th ஸ்டாண்டர்ட் ஓவிய போட்டி. இவர் கனமா ஓவியத்தை தீட்டி தள்ளிடுவார் பாரு. ஆளும் மண்டையம். பேசாம சும்மா இருங்க. மறுபடியும் அவன் காதில் விழுந்துற போகுது. உளுந்தா உழட்டு, எனக்கு என்ன பயமா? ஒரு நாள் பாரு, இவனை வா முன்னாடியே வச்சு செய்ய போறேன். சிரிக்காத மல்லி, உனக்காண்டி கண்டிப்பா ஒரு நாள் இதை செய்வேன் பாரு. வலி இது, தொடச்சுக்கோங்க. மேம், மல்லி 11th ஸ்டாண்டர்ட் கட்டுற போட்டி. என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோடு உள்ளதெல்லாம் இளைஞ்சிங்க நடையப்பா, பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா. இந்தாங்க காப்பி. அப்புறம் என்ன முடிவு எடுத்திருக்கிய? என்ன ராதா, எதை பத்தி கேட்கா? அதான் உங்க தங்கச்சிக்கு கடையை கொடுக்க கூடாதுன்னு சொன்னோம்ல, அதை பத்தி தான் கேட்கேன். யார் ராதா? எனக்கு இருக்கதே ஒரே ஒரு தங்கச்சி. அவளுக்கு அந்த கடையை கொடுத்தா உனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளுக்கு கொடுத்தா நமக்கு வாடகை வராது. வேற யாருக்காவது கொடுத்தா 3000 ரூபாய் வாடகையாவது கிடைக்கும். 3000 ரூபாய் என்ன சின்ன ரூபாயா? ஒரு மாசம் வீட்டு சாப்பாடு செலவை பார்த்துக்கலாம். இருக்கட்டு ராதா, நம்மகிட்ட இல்லாத பைசாயா? எனக்கு தான் ஃபாரின்ல எவ்வளவு சம்பளம் கிடைக்குது. பாவம் என் தங்கச்சி ஊருக்குள்ள கிடந்து இவ்வளவு கஷ்டப்படியா. அவளுக்கு ஒரு கடையை சும்மா கொடுக்கறதுல என்ன குறைஞ்சு போயிருவோம் நம்ம? எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. நீங்க பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? உங்களால முடியாதுன்னு சொல்லுங்க, நானே வளர்கிட்ட பேசிக்கிட்டேன். ஒன்னும் தேவையில்ல. எதனால நானே என் தங்கச்சி கிட்ட பேசிக்கிட்டேன். நீ உன் வாயை மூடிட்டு பேசாம இரு. அப்ப ரொம்ப சந்தோஷம். சும்மா எல்லாருக்கும் ஓசில வேலை செஞ்சு போட வைக்கல. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம கடனை உடனே வாங்கி கடையை பெருசா கட்டி வைக்கணுமா? இது ஈஸியா அவ தங்கச்சிக்கு தூக்கி கொடுத்துருவாங்களாம். அதான் நான் பேசிக்கிட்டேன்னு சொல்லிட்டோம்ல, நீ போய் உன் வேலையை பாரு. நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாது, உடனே நீட்டிடுவாவ.